Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1049 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி மொமனசுகேவை போட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பான். பரடா பர டிராகன் எருமப்பையில பறந்து தொலை சட்டு புட்டு நாங்க போய் கைடோட சோழிய முடிப்போம், ஏன் உசுர வாங்குற அப்படின்னு சொன்னா பாயிண்ட் வரட்டும்ங்கிற மாதிரி டைம் ஆகட்டும் அப்படின்ட்டு அசைற மாதிரி இல்ல. லூஃபி போராடுறதே லேண்ட் ஆஃப் ஆனோவை காப்பாத்ததான். அவன் தான் லேண்ட் ஆஃப் ஆனோக்கே சோகனாக போறவன். நியாயப்படி அவன் தான் அவனை பழிவாங்க வெறிகுண்டு போகணும். இங்க என்னடான்னா உல்டாவா இருக்குது. டைம் வேஸ்ட் ஆக அவனோட மக்களுக்கு தானே ஆபத்து. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தவன அவனுக்கு டப்புன்னு கின்னோட ஞாபகம் வந்துடும். அதை யோசிச்சு பார்த்துட்டு வெறியாவான். பட் இருந்தாலுமே எந்திரிச்சு பறக்க பயங்கரமா பயப்படுவான். நான் இப்ப கைடோவை அடிச்சு மண்டைய ஒட்டச்சே அவனும் ஒழுங்கா வான்னு சொல்லிட்டு பல்ல புடிச்சு கண்ட மேனி இழுப்பான். அவனாலேயே நிக்க முடியல. இருறா வலிகிறான்னு சொன்னா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். புடிச்சு இழுத்து விட்டதுல அவன் அப்படியே சல்லுன்னு பறக்க ஆரம்பிப்பான். அப்படியே ஏறி ஜாலியா கிளம்பியாச்சு. என்ன இப்ப கண்ணை மூடிட்டு பறந்துட்டு இருக்கான். கண்ணை திறந்தானா போதும் மறுபடியும் பொத்துன்னு வந்து விழுவானுங்க. லூஃபி கொஞ்சம் மரணத்தனமா புடிச்சு இழுத்து விட்டுட்டான். அதனாலதான் மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கானுங்க. லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். எப்பா உன்ன மாதிரி டிராகனால மட்டும் தான் இப்படி பறக்க முடியும். இதே மாதிரி போ சட்டு புட்டுன்னு நம்ம ஒனியசிமாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கீழ இருக்க எல்லாத்துக்குமே ஆர்வம் அடுத்து என்ன ஆகுமோன்னு. அப்படியே பறந்து ஒரு வழியா ஒனியசிமாக பக்கத்துல வந்து சேர்ந்துட்டான். என்ன மூடிட்டு இருக்கனால தான் இவ்வளவு தூரம், இல்லன்னா சத்தியமா சான்ஸே இல்ல. லூஃபி தான் பார்த்துட்டு லெஃப்ட் போ ரைட்டா போ செங்குத்துக்கு ஏறு அப்படியே படுத்துரு அப்படியே சொல்லி ஒரு வழியா லேண்ட் ஆஃப் ஆனோக்கு கூப்பிட்டு வந்துட்டான். சார் ரைட்டு இங்கேயே ஸ்டாப் பண்ணுன உடனே வந்து சேர்ந்துட்டமா நிம்மதியா இருக்கடா இப்பதான் அப்படின்ட்டு இன்னுமே அவன் கண்ண திறக்கல. இப்பவே அவங்க மேல இருந்து தான் பாத்துட்டு இருக்காங்க. ரூஃப் டாப்ல பார்க்கும்போது கைடோவோட ஷேடோ நம்ம லூஃபிக்கு தெரியுது. அப்ப அங்கதான் போகணும்னு உடனே ஓ மேலையான்னு சொல்லிட்டு அவன் இன்னும் மேல பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஆல்ரெடி ஒனியசிமாவே செம ஹைட்ல இருக்குது. இவன் இன்னும் ஹைட்டுக்கு பறந்து போனானா அட எடுபட்ட மூதேவி கீழே இறங்கு அப்படின்னு மறுபடியும் சுத்திட்டு அப்படியே வருவான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேசல் இருக்குல்ல, ஐ மீன் அந்த மண்டை ஓடு, அது மேல போய் டேஷ் ஆகிற மாதிரி வந்துட்டு இருக்கான். ஏய் கண்ணை திறந்து பாடுறான்னு லூஃபி அவ்வளவு சொல்லுவான். கண்ணை திறந்தா என்னால பறக்க முடியாதா? எது பறக்க முடியாதா? அட பாவி இப்ப நீ போறது ரூஃப் டாப்புக்கு இல்லடா, போய் விழுந்தீனா நமக்கு தான் ஆப்பு அப்படின்னு காட்டுக்கத்து கத்திட்டே என்ட்ராவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோர்ல காட்டுறாங்க. அங்க இன்னுமே கிங் குயினோட சண்டை போய்கிட்டே தான் இருக்குது. இந்த ஜென்மத்துல முடியாது போல 3 ஸ்வாட் ஸ்டைலா யூஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு பயங்கரமா நம்மள சண்டை போட்டுட்டு இருப்பானா. அந்த கேசல் கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிக்கும். என்னாச்சு நிலநடுக்கம் ஏதாச்சும் வந்துருச்சான்னு சுத்தி முத்தி பார்த்தா நம்ம பயதான் அப்படியே உள்ள பீச்சுக்கிட்டு வருவான். எல்லாம் பார்த்து மிரண்டுட்டாங்க. எது கைடோவான்னு. ஏன்னா அப்படித்தானே இருக்கான். ஒரு சில பேர் இல்ல கைடோ இல்ல கலர் வேற மாதிரி இருக்குதேம்பாங்க. என்னமோ ஒண்ணு ஆனா உள்ளுக்குள்ள குட்டையை குழப்பிக்கிட்டு வந்துட்டான். அங்க இருக்கவங்க எல்லாம் லூஃபிய பாப்பாங்க. பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. பையன் நிஜமாவே உயிரோட தான் இருக்கான்னு. அதுலயும் நம்ம சாப்பர்கள்லாம் ஆனந்த கண்ணீர் பொங்கிக்கிட்டு வரும். அதான் இடிச்சு புரண்டு வந்து விழுந்துட்டு இருக்கான்ல. அப்ப தரையில தானே இருக்கான். அப்பவாச்சு கண்ணை திறக்க வேண்டியதானே. அப்பவும் திறக்கல. கண்ணா பின்னான்னு அங்க இருக்க இடத்தெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருந்த உடனே பையன் கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ் ஆயிட்டான். கண்ணுல ரிங்கே சுத்திருச்சுன்னா பாருங்களேன். லூஃபி எவ்வளவு கத்துவாட்டியே பிரேக்கப் போடுறான்னு. அவன் என்ன அந்த நிலைமையிலயா இருக்கான். அதே நேரம் இங்க இவனுங்களும் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்களே, அந்த இடம் அதிருமா? ஏதாச்சும் சி மான்ஸ்டர் இது வந்துருச்சா? ஏன் அதிருதுன்னு ஒரே குழப்பம். அப்பதான் நம்ம பையன் இடையில பீச்சுக்கிட்டு வருவான். எல்லாம் இதை பார்த்துட்டு கைடோன்னு தான் சொல்லுவாங்க. அது மேல நம்ம லூஃபி வேற டிராவல் பண்ணிட்டு இருக்கானா. ஏ கிறுக்கா நீ இங்கதான் இருக்கியா, என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு அங்கேயும் குட்டியா குழப்பி விட்டாச்சு. இப்ப அப்படியே பையன் டிராவல் பண்ணி 3rd ஃப்ளோருக்கு போவான். இப்ப வாச்சு கண்ணத்தோடான்னு மண்டையா அடிச்சா மாட்டவே மாட்டேன் என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்குது, குறுக்க என்னென்னமோ வருதுன்னு அவன் பாட்டுக்கு இடிச்சு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அட மெண்டல் பயலே ஆப்போசிட்ல இருக்கிறதெல்லாம் செவுரு, இப்படி போய் இடிச்சுன்னா அப்படித்தான்டா இருக்கும், நிறுத்துடான்னு சொன்னா என்னால முடியல, நீ ஏதாச்சும் பண்ணுமா. ஆமாண்டா ஸ்டியரிங்கையும் பிரேக்கையும் என் கையில கொடுத்து வச்சிருக்கேன், அமிக்கி நான் பிரேக்க போடுறதுக்கு, நீ தாண்டா கண்ணை திறந்து சுத்தி பார்த்து ஸ்டாப் பண்ணணும். சுண்டக்கான கண்ணை திறந்து பார்ப்பான். பார்த்தா ஆப்போசிட்ல செவுரு, அத்திக்கிட்டே போய் இடிப்பான். அங்க உள்ளுக்குள்ள ஒரே கலவரம். என்னாச்சு கைடோ திடீர்னு உள்ளுக்குள்ள வந்து கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சைடு சொல்லுவாங்க. இல்ல இது கைடோ கிடையாது, வேற ஏதோ டிராகன், மொத்தம் 2 டிராகன் இருக்காங்க, அப்படி இருக்க பாசிபிள் இருக்கா, நம்ம கைடோ வந்து ப்ளூ கலர் ஆச்சே, இது பிங்க் கலர் ஆச்சே அப்படின்னு ஒரே குழப்பம். அப்ப இங்க யமட்டோ பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிட்டா, அவளால முடியல. அப்ப இவங்களுக்குமே அந்த சத்தம் கேட்கும், கட்டால் படால்னு. கைடோ என்ன நினைச்சுக்கிட்டான், பிக் மாம் தான் கீழே ஏதோ கலவரம் பண்ணிட்டு இருக்கா போல, மறுபடியும் நான் கேசல ரீபில்ட் பண்ணணுமா, ஐயோ உசுர வாங்குறாளேன்னு கொலை வெறியாவான். யமட்டோ பார்த்துட்டு நான் இதை இப்படியே விட மாட்டேன், உன்னைய சம்பவம் பண்ணியே தீர்வன்ட்டு அவளோட பவரை எடுக்கும் போதுதான் கரெக்டா பின்னாடி இருந்து நம்ம பழு என்ட்ரி கொடுப்பானுங்க. ஆனா அதை நோட் பண்ணல. பட் இவங்க 2 பேருமே கைடோ அங்கதான் இருக்கான்னு பாத்துட்டாங்க. சோ கீழே டைவடின உடனே நேர கைடோவை நோக்கி மொமனசுகே சும்மா பிச்சுக்கிட்டு போவான். போற போக்குல நம்மால கியர் 4ல பவுன்ஸ் மேனா மாறுவான்ல, இப்போ ஸ்னேக் மேனா மாறுவான். அங்க அவன் ஒரு சைடு வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். அதே மாதிரி யமட்டோ இங்க வெறி கொண்டு அடிக்க வந்துட்டு இருக்கான். சோ இப்ப 2 பேரும்
பேரும் கைடோவை பொழக்க மின்னல் வேகத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்த வேகத்துல 2 பேர்த்தோட அடியுமே ஒரு இன்ச்சு கூட பிசுறாம கைடோவுக்கு ஸ்ட்ரெயிட்டா விழுது. அவனு நல்லா நின்னு வாங்குறான் பாருங்களேன். வாங்கின அடியில அங்க இருக்கிற 10 மலை 15 மலையை பிச்சுக்கிட்டு போய் விழுவான். அம்புட்டு வெறியில வந்து அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த அட்டாக் எல்லாம் அவனுக்கு ஏதோ வெள்ளம் சாப்பிடுற மாதிரி தான். அப்படி தட்டி விட்டுட்டு திரும்பி எந்திரிச்சு வந்துருவான். சரி பாப்போம், இதுக்கப்புறமாச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டாச்சு அவனை தோக்கடிக்கிறாங்களா இல்ல மறுபடியும் இவங்க 2 பேர்த்தையும் வெளுத்து போட்டுட்டு வீரவசனம் பேச போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.